அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப பேசிக்கான, அதாவது எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் அங்கே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன, டிவிசபிள் ரூல் என்ன அப்படிங்கிறத நான் கிளியராக ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோவில் எல்சிஎம்ல இன்னும் அடுத்தடுத்து வேறு நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஆர் நார்மல் மெத்தட்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே போல் ஹெச்சிஎஃப்க்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கானது டானாவுத்தல். நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னாவே நம்மளுக்கு மெயினாக தோணக்கூடியது டானாவுத்தல் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா. நீங்கள் தாராளமாக டானாவுத்தல் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் அடுத்த லெவல் யோசிக்கணும். என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பரோட நேச்சரை எப்படி நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் சிம்பிளாக தியரி கான்செப்டில் கொடுத்துருவாங்க. அதையும் நான் கிளியராக நான் லாஸ்ட் பார்ட்டில் என்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். அதை எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ளதாக நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு சில எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, 9ஓட டிவிசபிள் ரூல் இங்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நான் அது மட்டும் செலக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ எல்லாமே ஆர்டராக தான் நான் பார்க்குறேன். அதில் கண்டிப்பாக அவங்க 9க்குரிய டிவிசபிள் ரூல் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் கவனிச்சிங்கன்னா 32, 36, 45, 60, 80 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் யாது இப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லீஸ்ட் நம்பர். இப்போ நம்ம எல்சிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம், அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பரில் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை ஆகுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்க நம்பர் 9ஓட மடங்காக இருந்தது அப்படின்னா 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். 36 9ஓட மடங்கு தான், 45 9ஓட மடங்கு தான். எப்படி 9ஓட மடங்கு கண்டுபிடிக்கலாம் ஃபாஸ்ட்டாகும், கொடுத்துருக்க 2 டிஜிட் ஆட் பண்ணால் 9 வரும். 4 + 5 9. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணால் அது 9ன்னு வந்துச்சுன்னா அது 9ஓட மடங்கு தான். நான் பெரிய நம்பருக்கே நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சின்ன நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணலாமா? நல்லா கவனிங்க. இப்போது மொதல் ஆப்ஷனும் வராது, ஆப்ஷன் சியும் வராதுங்கிறத நான் பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி கண்டுபிடிச்சிடுவேன், கொடுத்துருக்க நம்பர் 60ஆலையும் 80ஆலையுமே டிவைட் ஆகணும். ஓகே, அதான் நான் மீதியின்றி வகுப்படும் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. இப்போது 60ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டில் 0ன்னு, 60னா லாஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ 60ஆல் வகுப்படணும்னா வர்ற நம்பரும் அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் 0 இருக்கணும். இங்கே 4ன்னு இருக்குன்னு முடியுதா, அப்போ இது வராது. இங்கே 4ன்னு முடியுதா, இது வராது. அப்போ பார்த்த செகண்டில் நம்பரோட நேச்சர், அதாவது எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எடுத்தோடனே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டானாவத்தை நம்ம போட்டு கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்பரோட நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்படி தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கும் பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக மாறும். ஓகே, இன்னி நம்ம என்ன யோசிக்க போகிறோம், ஆப்ஷன் பியா அல்லது ஆப்ஷன் டியான்னு தான் யோசிக்க போகிறோம். இதில் தான் நம்ம 9ஓட டிவிசபிள் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், கொடுத்துருக்க நம்பரில் எந்தெந்த நம்பர் கூட்டினா 9 வரும் பாருங்கள். இப்போ 1 + 4 5, 5 + 4 9, இது 9 வருது. அடுத்தது கவனிங்க, 1 + 4 5, 5 + 3 8 தான் வருது. அப்போ இது வரலை, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வருது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா அழகாக எலிமினேட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஒன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினே பாருங்கள், 21வது கொஸ்டினே. கொடுத்துருக்க நம்பர் என்ன, 48, 108 மற்றும் 280க்கு மீப்போமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க நம்பரில் 9ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்க சொல்லியிருக்கேன்ல. ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா 108னா 1 + 8 9 அப்படின்னு வருமா. அப்போ 9ஓட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, 12 எப்படி நாங்கள் பிரித்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 4 × 3 12ன்னு பிரிக்கலாம்ல. அப்போ 4ஓட டிவிசபிள் ரூல் 3ஓட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு 12ஓட டிவிசபிள் ரூல் கிடச்சிடும். அதாவது வர்ற நம்பர் 4ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனிச்சு அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் நம்பர் 12ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, பின்னாடி போக இன்னும் நம்ம பெரிய நம்பரை எப்படி நம்ம அழகாக பிரிக்கணுங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 108 அப்படிங்கிறது
9ஓட மடங்கு தான். அப்போ 9ஓட டிவிசபிள் ரூலே நம்ம செக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகுங்கிறத பார்ப்போம். அது ஆன பின்னாடி ஏதாவது 2 ஆப்ஷன் வந்தது அப்படின்னா மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எப்படி ஆட் பண்ணணும், கொடுத்துருக்க நம்பர் ஆப்ஷன் நம்பர் மட்டும் நீங்கள் கவனிங்க. 1 + 5 6, 6 + 1 7, 7 + 2 9 இது வருது. ஓகே, 9ஓட டிவிசபிள் ரூலில் வரும். இப்போ அடுத்த செக் பண்ணி பாருங்கள். 1 + 5 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 5 13 பேர், 1 + 3 4ன்னு வந்துடும். அப்போ இது 9ஓட டிவிசபிள் ரூலில் வரலை. அடுத்தது பாருங்கள். 1 + 5 6, 6 + 1 7 தான் வருது. இதுவும் 9 வரலை. 1 + 5 6, 6 + 1 7, 7 + 1 8, 8 + 6 14ன்னு வருது. இதை கூட்டினா 5 தான் வருது. ஓகே, அப்போது இதுவும் வரல. அப்போது 3 ஆப்ஷன் வரவே இல்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த ரிஸ்க்குமே எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு டிவிசபிள் ரூலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒர்க்குக்கு நம்ம ஜஸ்ட்டு 5 செகண்ட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பார்ட்டில் நான் இந்த டிவிசபிள் ரூல் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். எங்கே மீதி தொடர்பானவை அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்பது வேணால் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், அதுக்கு அடுத்த கொஸ்டின் தான். 154, 198 மற்றும் 286 ஆகிய எண்களுக்கு மீபோகா மற்றும் மீபோமா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா இருந்தது அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம பேசிக்ஸ் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பரில் 9ஓட மடங்கு ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 198 அப்படிங்கிற நம்பர் 9ஓட மடங்கில் வரும். என்ன அப்படின்னா 1 + அதாவது 9 கேன்சல் ஆயிரும், 1 + 8 இதுவும் 9 தான். அப்போது இது 9ஓட மடங்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? இப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஓகே, ஹச்சிஎஃபோட நம்பர். செகண்ட் கொடுத்துருக்கிறது தான். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் செகண்ட் கொடுத்துருக்கிறது தான். அப்போ இதிலேருந்து எல்சிஎம்ங்கிறது பெரிய நம்பராக வருமா, மடங்கு தானே, அப்போ பெரிய நம்பராக வரும். கொடுத்துருக்கல எந்த நம்பருமே வேறு நம்பர் கிடையாது. அப்போது இதுதான் அதற்கான எல்சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த நீங்கள் லேர்ன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வேலை மனக்கட்டு உட்காந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, தேவையே இல்லை. இப்போ நம்ம அடுத்து எதை யோசிக்க போகிறோம், ஹச்சிஎஃப் மட்டும்தான் யோசிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம டிவிசபிள் ரூலை கூட இங்கே நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதுவும் 9ஓட மடங்கு தான். 1 + 8 9 தான், இங்கேயும் 1 + 8 9 தான். அப்போ இது 9ஓட மடங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன கவனிக்கணும், ஹச்சிஎஃப் மட்டும்தான். இப்போது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் என்ன பேசிக் சொல்லியிருக்கேன், ஏதாவது 2 நம்பரோ 3 நம்பரோ இருந்தாலும் ஹச்சிஎஃப் அவங்க கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் வரலாம், ஆர் அதை விட சின்ன நம்பர் வரலாம். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அப்படி யோசிக்கும்போது அப்போ அந்த பாயிண்ட் நான் இருந்துச்சு அப்படின்னா 154, 198, 286 இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் சின்னது, 154 தானே சின்னது. ஓகே, இப்போ 154ங்கிற நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் மற்ற 2 நம்பரை டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். புரிஞ்சு நான் சொல்லியிருக்கல ட்ரிக்கு. ஓகே, பேசிக் நான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்தது யார் தெளிவாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்குமே அழகாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 154ங்கிறது 198 முழுசாக டிவைட் பண்ணாது. அப்போ அதனால என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக இதை விட சின்ன நம்பர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் 2ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சா 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 3ஆல் டிவைட் பண்ணுறதா 3ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அப்போ 154க்கு சின்ன நம்பர் தான் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் ஆப்ஷனை யோசிங்க. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 191 154 விட பெருசு, அப்போ இது வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து 154 ஹச்சிஎஃப் இருந்தால் தான் அந்த 198 டிவைட் ஆகலையே, அதனால இந்த ஆப்ஷன் வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, ஆர்டரே மாற்றி கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹெச்எஃப் வரணும், செகண்ட் கொடுக்குறது எல்சிஎம் வரணும். அப்போ இது மாற்றி கொடுத்துருக்கனால இதுவும் வராது. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம செக் பண்ணிடலாம். நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த வித ரெஸ்க்குமே இல்லாமல் அழகாக நம்ம எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு இதைத்தான் நம்ம யோசிக்க போகிறோம். எல்லா நேரத்துலையும் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டெப் மார்க் வரப்போதா? கிடையாது. அப்போது என்ன ஸ்மார்ட்டாக நீ எந்த இடத்துல எது கரெக்டான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீ உன்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நீ எப்படி வேணாலும் நீ ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது இங்கேயே நம்ம அந்த ஆர்டர்லேயே தெரிஞ்சு போயிடுது ஆப்ஷன் ஏது அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டானாவத்தல் போட்டு எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம எல்லா நேரமும் அதை அது அப்படியே தான் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற கிடையாது. ஒரு சில நேரத்தில் நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 22, 54, 108, 135 மற்றும் 198. ஸோ இதில் நீங்கள் 9ஓட டிவிசபிள் ரூல் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். 54 9 தான், 108 9 தான். அதே போல் இந்த நம்பர் 9ஓட மடங்கு தான், இந்த நம்பர் 9ஓட மடங்கு தான். ஸோ 9ஓட டிவிசபிள் ரூல் நம்ம அப்ளை பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும், இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும், இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனுக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட் பார்க்கலாம். அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ட்ரிக்கு லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த இடத்துல நார்மல் மெத்தட் நம்ம பண்ணலாம், எந்த இடத்துல ட்ரிக் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இங்கே பேசிக் மெத்தட் டானாவத்தலே நீங்கள் செக் பண்ணலாம். என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதில் கொடுத்துருக்கல பேசிக்காக நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 11, இங்கே 27 அப்படின்னு வரும், இங்கே 54ன்னு வரும். 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 6, அதுக்கப்புறம் பேலன்ஸ் 1 இந்த நம்பர் அப்படியே நம்ம நோட் பண்ணிடணும். ஓகே, 135 அப்படியே நோட் பண்ணிடணும். அடுத்து இங்கே 198 அப்படின்னா 9 2 18, பேலன்ஸ் 1 மறுபடியும் 9. ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் 11 அப்படியே போட்டுடலாம். 9 3 27, இங்கே 1 3 3, பேலன்ஸ் 2 24, 8 3 24. அதுக்கு அடுத்தது இங்கே 4 3 12, பேலன்ஸ் 1 15, அப்போ 3 5 15. நெக்ஸ்ட்டு 33 அப்படிங்கிற வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 11 அப்படியே போட்டுடலாம். 3 9, 6 3 18, ஒரு 3 3, பேலன்ஸ் 1 15னா 5 3 15, இங்கே 11 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா, 5 3 15. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 11 3 3ஆல் தானே 1, இங்கே 2, இங்கே 5 3 15 11. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், 11ஆல் டிவைட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 நம்பராவது டிவைட் ஆகணும். அப்போ இங்கே என்ன வரும், ஒரு 11 11, இந்த 1 அப்படியே நோட் பண்ணிடலாம், இந்த 2 இந்த 5 அப்படியே நோட் பண்ணிடலாம், லாஸ்ட்டில் 1ன்னு வரும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, 3 3 3, இந்த 3 11 2 5, இதை மட்டும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். பாருங்கள், 2 3 6, 6 3 18. ஓகேங்களா, 18 3 18 3, 30 + 24 54ன்னு வரும். 54 × 11, 54 × 11 பாருங்கள் 4. இது என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்ம 11ஆல் வகுக்கிறதுக்கு நான் ட்ரிக்கு சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுருங்க 4ன்ட்டு, இந்த 2 நம்பரையும் கூட்டி இங்கே போடுங்க, லாஸ்ட் நம்பரை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. 594. 594ங்கிறது தான் இந்த நம்பரை 54ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். ஓகே, நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே மல்டிபிள் பண்ணுறதாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பர் 5 × 2 என்ன 10ன்னு வரும். இப்போது 594 × 10 5940. இதுதான் இதற்கான எல்சிஎம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு இங்கே கீழ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம நார்மல் மெத்தட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 60 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்து இவற்றுக்கிடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையுமே கேட்டு, அதாவது எல்சிஎம்ஐயும் ஹெச்எஃப்ஐயும் கேட்டு அதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், எப்பயும் போல டானாவத்தை இங்கேயும் நோட் பண்ணிடணும். 60 75 90. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 நம்பரையும் காமனாக 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 12ன்னு வரும், இங்கே
ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 2 25னா 5 25 15ன்னு வரும். இங்கே ஓரஞ்சு 5 அடுத்தது 4 40 அப்படின்னா 8 40. மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த நம்பர் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். காமனாக 3 நம்பரையும் டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 3 12 3 15 3 18. இப்போது இதோட ஹச்சிஎஃப் பார்ட்டு முடிஞ்சது. ஹச்சிஎஃப் என்ன வரும், இந்த 3 5 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 15ன்னு வருமா. அப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ 15. இதுக்கு ஹச்சிஎஃப் வேல்யூ நோட் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு வரக்கூடிய எல்சிஎம்க்கு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த 2 நம்பர் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், இன்னொரு நம்பரை டிவைட் பண்ண முடியாது. அப்போ இந்த 2ங்கிறத ஹச்சிஎஃப்க்கு எடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா. அப்போது ஹச்சிஎஃப் கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ இங்கே 2 4 இந்த 5 அப்படியே போட்டுடணும் 2 6. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன வரும் 3 15 நான் நோட் பண்ணியிருந்தேன்னா 15 × 2 30. ஓகேவா. இப்போது 30 30 × 2 60 60 × 5 60 × 5 இப்போ இங்கே 6 30 சாரி 6 30 நோட் பண்ணோம் 300ன்னு வரும். ஓகேவா. 300 × 3 3 9. அப்போ 900 அப்படிங்கிற வரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம்க்கும் ஹச்சிஎஃப்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஆல்ரெடி ஹச்சிஎஃப் 15ன்னு பார்த்துட்டோம். அப்போ இதில் 15 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 885ங்கிறத அதற்கான ஆன்சர் வரும். ஸோ டானாவுத்தன் தான் நம்ம நோட் பண்ணுறோம், ஒரே டயத்தில் நம்ம நோட் பண்ணுறோம். நம்ம ஆரம்பத்திலே ஹச்சிஎஃப் நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறந்த வாக்கில் இதையும் சேர்த்து நம்ம ஹச்சிஎஃப்க்கு எடுத்துருவோம். அப்போ அது மிஸ்டேக் வந்துடும். புரிஞ்சுங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்க நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டுமே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்துமே எல்சிஎம்மில் நீங்கள் கடல் கணித புக்கிலே ஆர்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஜோடி அப்படிங்கிற கான்செப்ட் வரும். ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் கேட்பாங்க. அதே போல் டெசிமல்லே வந்துட்டு கேட்பாங்க. எக்ஸ்போனன்ட் கான்செப்ட்லேயே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்தது நான் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி எல்சிஎம் நான் சொல்லணும், அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப்ஐ நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்குற அளவுக்கு. இப்போ ஃப்ராக்ஷனல் வேல்யூ கேட்டாங்கன்னா ஒரு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சம்மு நம்ம எல்சிஎம் பார்க்கும்போது அதே போல் இன்னொரு சம்மு ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறோன்னு அட்டர்னேட்டு நம்ம ரெண்டையுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போது ஹச்சிஎஃப் நம்ம பார்ட்டில் இந்த கொஸ்டினை கவனிங்க. 45 75 எண்களின் மீ போக்கா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பேசிக் என்ன பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பர்லே சிறிய நம்பர் ஒன்று ஹச்சிஎஃபாக வர வாய்ப்பு இருக்கும், அல்லது இதை விட சிறிய நம்பர் தான் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ 45 75 இது சிறிய நம்பர் 45. அப்போ ஒன்று ஹச்சிஎஃப்னு வந்தால் அந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் வரலாம், அப்படி இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் வரலாம். ஓகேவா. இப்போ 45 நம்மளுக்கு வரலை. இப்போ நீங்கள் டானாவுத்தர் நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் மனக்கணக்கில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 45 வரலை. ஓகேவா. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ண நினைக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 3 பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 3 15. அப்போ 45க்கு அடுத்து சின்ன நம்பர் 15 தானே. 15 ஆப்ஷனில் இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. இந்த 15 ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், 75 டிவைட் பண்ணுவான்னு பார்க்குறோம். 15 × 5 75ன்னு வரும் தானே. அப்போ கண்டிப்பாக இங்கே 15ஆல் டிவைட் ஆகும். ஓகே. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம், நான் மொதல் விஷயம் டானாவுத்தல் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன், பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ட்ரிக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கொடுத்துருக்கையிலே சின்ன நம்பருன்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீ போ கா ஆர் மீ பே கான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, மிக பெரிய பொது மடங்கு தானே. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே பெரிய நம்பர்லேருந்து வரணும். ஓகே. கொடுத்துருக்க ஆப்ஷன் இப்போ நீங்கள் இப்போ 15 இதுக்கான ஆன்சராக வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 45 15ஆல் டிவைட் ஆகுமா, 75 15ஆல் டிவைட் பண்ணுமா பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் கொடுத்துருக்க பெரிய நம்பர் இந்த 45 75 டிவைட் பண்ணது. அப்போ இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் 3 விதங்கள்லையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா. இதனோட ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா எந்த நேரங்களில் நம்ம எந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணணும், அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண நம்பர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகும். இப்போ அடுத்தடுத்த ஹச்சிஎஃப் கான்செப்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம்.
இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ நான் சொன்ன ட்ரிக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து யூஸ் ஆகும். 135 225 இதோட மீப்பெரு பொது வகுத்தி ஹச்எஃப் என்னான்னு கேட்குறாங்களா? இப்போது ஹச்எஃப்ல கொடுத்துருக்க ஆப்ஷனை நீங்கள் நல்லா கவனிங்க. 40 30 என்ன 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 பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பர் 135ஐயும் 225ஐயும் மீதியின்றி வகுக்கக்கூடிய ஒரு வகுத்தி அப்படிங்கிறதான். இப்போ 40ங்கிற ஒரு நம்பர் வகுக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் லாஸ்ட்டில் ஒரு 0வாக இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் 35 5ன்னு இருக்குது, இதுவும் 5ன்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராதுன்ட்டு 10 செகண்டில் நீங்கள் டிசைட் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? இதுதான் நம்பரோட நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம செக் பண்ணக்கூடியது என்ன? இந்த ஆப்ஷன் ஏவா அல்லது ஆப்ஷன் சியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மிக பெரிய அப்படிங்கிறபோது 45 35 எது பெரிய நம்பர்? 45ங்கிறதான பெரிய நம்பர். ஸோ அப்போது 45ங்கிற நம்பர் இந்த நம்பரை டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஏன்னா இன்ட்டு 3ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை டிவைட் பண்ணுது. அதே போல் 45 நம்ம பார்க்குறோம், இன்ட்டு 5 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 5ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் 225ன்னு கிடைக்குது. அப்போ 45ங்கிற நம்பரு 135ஐயும் 225ஐயும் டிவைட் பண்ணுது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு லாஜிக் புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக ரிஸ்கே இல்லாமல் நம்ம அழகாக நம்பர் எந்த நம்பர் வர பாசிபிள் இருக்குங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து சின்ன ஒரு ஒர்க் அவுட் தான். ஓகே, நீங்கள் டானாவத்தலில் 135 225 நீங்கள் நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வருது அப்படிங்க பார்த்துட்டு அடுத்து நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இது நீங்கள் போக போக உங்களுக்கு மனக்கணக்காகவே ப்ராக்டிஸ்க்கு வரும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 513 மற்றும் 1134 மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்ன செக் பண்ணணும்? மீப்பெரு அப்படின்னு கேட்டிருக்கனால கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பெரிய நம்பர் என்ன? 81. இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 81ங்கிறத நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துருக்க அந்த சின்ன நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க, 513. இந்த நம்பரை 81 வகுக்குதா? ஏன்னா காரணம் அப்படின்னாவே வகுக்கணும் அப்படிங்கிறதானே. அப்போ 81 அப்படிங்கிற நம்பர் வகுக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த யூனிட் டிஜிட்டையும் இந்த யூனிட் டிஜிட்டையும் நீங்கள் கவனிச்சிங்கனாவே ஆன்சர் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ 1ன்னு இருக்குது, இந்த 1ஓட லாஸ்ட்டில் எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். 1 3 அடுத்து 13. இந்த செட்டு மட்டும்தான் நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 80 × 3 ரவுண்டில் வச்சே நீங்கள் செக் பண்ணலாம். 80 × 3 என்ன? 240 வருது. அதே இது 13 அப்படிங்கிறபோது 800 சம்திங் மேலே போயிடும். அப்போ இது டிவைட் பண்ணலை அப்படிங்கிறத அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் எதையுமே ரிஸ்க் எடுத்துலாம் பார்க்கல, ஜஸ்ட்டு சின்ன சின்ன நம்பரை வச்சு ஒரு கெஸ்ஸிங்கிற ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இது வரலைன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன? 31ங்கிறதானே. அப்போ 513ங்கிற நம்பர் 31 டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதில் நீங்கள் இந்த 31ங்கிற நம்பரை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேயும் ஒரு நேச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா 513 இது எல்லா நம்பரையும் கூட்டி பாருங்கள், 9ன்னு வருதா? அப்போது இது 9ஓட மடங்கு. அப்போ இது டிவைட் பண்ணக்கூடிய நம்பரும் வந்துட்டு 9ஓட மடங்குங்கிறதானே இருக்கும். 31ங்கிறது 9ஓட மடங்கா? வராது. 3 + 1 4 தான் வருது, 9 வரலை. ஓகேவா? இது வரல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இது வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் என்ன? 27. இப்போ இந்த 27ங்கிற நம்பர் 513 டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 513 டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் ஒருவேளை டானாவத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, கொஞ்சம் டிலே ஆகும். அப்போது இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் இந்த 513ங்கிறதையும் டிவைட் பண்ணணும். மிகப்பெரிய நம்பர் 513 டிவைட் பண்ணணும், 1134 டிவைட் பண்ணணும். அப்போ 27 நம்ம செக் பண்ணுங்கள். இப்போ 27ங்கிற பார்த்தீங்க அப்படின்னா 9ஆல் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 39 27. இங்கே 9 45, பேலன்ஸ் 6ன்னு வருமா? 63ன்னு வருமா? 63 7 3 63. ஓகே, அதுக்கப்புறம் 3ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 1 3 3 பேலன்ஸ் 2 27னா 9 3 20. அப்போ முழுசாக டிவைட் ஆகுதா? ஓகே, இப்போ 27 இங்கேயே நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுவுமே 9ஓட மடங்கு தான்.
1134 9ஓட மடங்கு தான், 27ங்கிறதும் 9ஓட மடங்கு தான். அப்போ கண்டிப்பாக இது அடியாகும். 27ங்கிறத அதற்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். சார் 9 பேலன்ஸ் இருக்குது, 9 பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை விட பெரிய நம்பர், 9 விட பெரிய நம்பர் 27ங்கிறது இதை டிவைட் பண்ணுது. அப்படிங்கிறனால நம்ம இதுக்கு அடுத்து அந்த சின்ன நம்பரை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் அந்த தியரி கான்செப்ட் ஹச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அந்த தியரி கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா எந்த நம்பர் வரும் வராது அப்படிங்கிறத அழகாக அவங்களால கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கேயும் 408 170 என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுதியை காண்க. ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கலே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க 170ங்கிறது. இப்போது இந்த 170ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டிவைட் ஆகுமா, பி சி இதெல்லாம் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். மீப்பெரு பொது வகுதி தானே, அப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே பெரிய நம்பர் 36ன்னு இருக்கா. இப்போ 36ஓட மடங்குல 170 வந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது டிவைட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இப்போ 36 இருக்குது, 36ல் இப்போ 6ன்னு ஈவன் நம்பர் இருக்கா. இந்த ஈவன் நம்பர் லாஸ்ட்டில் 0 வரணும். ஏன்னா 70ன்னு இருக்குல்ல, 0 வரணும் அப்படின்னா எதால் மல்டிபிள் பண்ணணும், நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணாமல் தான் லாஸ்ட்டில் 0 வரும். ஆனால் 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 5030க்கு 0 பேலன்ஸ் 3 15 15 3 18 வந்துடுது. அப்போது 36ஓட மடங்குல 170 வராது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி எலிமினேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அழகா ரெஸ்கே இல்லாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது 34, அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் என்ன 34 தானே. இப்போ 34ஓட மடங்குல 170 வருதா அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ஆல் தான் டிவைட் பண்ணோம். ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர் தானே, ஈவன் நம்பர் நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ண மட்டும் தான் 0 ஆகும். ஓகேவா? அப்போது இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 4 5 20க்கு 0 பேலன்ஸ் 2 15 2 17. அப்போ வருதா 34ஓட மடங்குல 170 வருது. ஓகே, அப்போ 170 34 டிவைட் பண்ணும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 408 இந்த 134 டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இது தானே அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே தானே? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 408 34ஆல் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 40ல் ஒரே ஒரு 34 தான் இருக்குது, பேலன்ஸ் 6 68ன்னு இருக்கா. 68னா 34 × 2 68ன்னு வருமா. அப்போ 408 இது முழுசாக டிவைட் பண்ணுது 34ங்கிறதா இதற்கான ஹச்சிஎஃப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எப்பயும் போல் இன்கேஸ் இந்த இது உங்களுக்கு வரல அப்படின்னா எப்பயும் போல் டானாவத்தல் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம். ஹச்சிஎஃப் 34 அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட்டாக அதோட நம்பரோட நேச்சரை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலுமே இதோட எல்சிஎம் என்ன ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 225, 450 ஆகியவற்றுக்கு பகாகாரணி முறையில் மீப்பவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப்போட பேசிக்கான கான்செப்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹச்சிஎஃப்னு வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட மடங்கில் இந்த 450 வருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ 450 225 × 2 450ன்னு வருதா. அப்போது 450 வந்துச்சுன்னா இந்த 225 தான் அதற்கான ஆன்சர் ஹச்சிஎஃப் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டைம் டானாவத்தல் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதுதான் எல்லா நேரமும் இந்த ட்ரிக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். நம்பர் எதை சூஸ் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாகும். ஆர் நீங்கள் டானாவத்தல் ஒவ்வொரு டைம் டானாவத்தல் போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹச்சிஎஃப் பார்ட்லே ரொம்ப பெரிய நம்பர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ட்ரிக்குங்கிறதா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படின்னா இங்கே 2923 மற்றும் 3239 இவற்றின் மீப்பவா காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. யூக்ளிட் மெத்தட்னு சொல்லுவாங்க, டிவிசபிள் கான்செப்ட் தான். ஆக்சுவலாக இந்த எப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பெரிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 3239ங்கிற பெரிய நம்பர், அதில் அவங்க கொடுத்துருக்க சின்ன நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம் 2923 அப்படிங்கிறது. இப்போ எத்தனை டைம் வரும், ஒரே ஒரு டைம் தான் இந்த 3239க்குள்ளே 2923ங்கிறது ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் நம்ம நோட் பண்ணுறோம். நோட் பண்ணிவிட்டு இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் என்ன வரும், இங்கே பாருங்கள் 9ல் 3 போனுச்சுனா பேலன்ஸ் 6, இங்கே 3ல் 2 போனுச்சுனா பேலன்ஸ் 1, இங்கே 1, அப்போ 12ன்னு இருக்கும். 12ல் 9 போனுச்சுனா பேலன்ஸ் 3,
இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். 316ன்னு இருக்கா? ஓகே, இப்போ இந்த 316 இந்த இடத்துல வந்துட்டு மீதி இல்லாமல் 0 ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணணும். இந்த 316 என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2923ன்னு இருக்கா? ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்போ 316 இங்கே 2923 எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்ட் இப்போ 300ன்னு இருக்குது, இங்கே 2900ங்கிறதா இருக்குது. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சாரி 8 டைம் அப்படி நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா 8 டைம் ஆர் 9 டைம். ஏன் நான் அதை மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ அப்ராக்சிமேட்டாக இது நீங்கள் 300ன்னு வச்சீங்க அப்படின்னாலும் 927 2700 வரைக்கும் வருதா? ஸோ அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ 9ஆல் டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 9 54க்கு 4 பேலன்ஸ் 5. அடுத்து 1 9 9 9 + 4 சாரி 9 + 5 14க்கு 4 பேலன்ஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது 9 27 1 28. இப்போ மீதி என்ன வருது? இங்கே 13 13ல் 4 போன்ஸ்னா பேலன்ஸ் 9. இங்கே 1 தான் இருக்குது. 11 11ல் 4 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 7. ஓகேங்களா? பேலன்ஸ் 7. இங்கே இந்த நம்பரை 0 ஆயிரும். அப்போ 79ன்னு வந்திருக்கா? 79 ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 99% வந்து இதுக்கு இதான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம்? இந்த 79 வந்து 316ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 316 79ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும்? 4ன்னு இருக்கா? அப்போது 4 56 இருக்குது. 6 பேலன்ஸ் 3 4 28 3 31. அப்போ டோட்டலாக 0 ஆகுதா? அப்போ டோட்டலாக 0 வர வரைக்கும் நம்ம ஸ்டெப்பு அடுத்தடுத்தது பண்ணணும். எந்த நம்பரால் 0 ஆணுச்சோ அதுதான் இதோட ஹெச்எஃப். ஓகே, அதுதான் இதோட ஹெச்எஃப். அப்போ 79 தானே? 79 அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியாக இந்த ஒர்க் அவுட் மூலயமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், யூக்ளிட் மெத்தட் மூலயமா. ஸோ பெரிய நம்பராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அப்படியே இப்போ அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் 2 3 சம்ஸ் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 3556 3444 இதோட ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிற பெரிய நம்பர் என்ன? 3556ங்கிறதான். இந்த நம்பரை சின்ன நம்பரால் வைக்கணும். 3444 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும், 3444ன்ட்டு. ரிமைண்டர் என்ன? இங்கே 2 வரும், இங்கே 1 அப்படிங்கிறது வரும். பேலன்ஸ் என்ன? இங்கேயும் 1 அப்படிங்கிற வரும். 112. இப்போ 112 வந்து என்ன பண்ணணும்? இந்த 2 ரிமைண்டரில் இந்த வேல்யூவில் டிவைட் பண்ணணும். அப்போ 3444ங்கிறத இங்கே நோட் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இங்கே 300ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ 3 டைம்ஸ் நோட் பண்ணால் என்ன வரும்? ஆக்சுவலாக வந்து 3 டைம்ஸ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30 டைம்ஸுங்கிற நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 0 நம்ம நோட் பண்ணிக்கலாமா? 0 நோட் பண்ணிவிட்டு 3ஆல் நம்ம டிவைட் பண்ணாவே போதும். அப்போ மல்டிபிள் பண்ணாவே போதும். 2 6. ஓகே, 1 3 3 1 3 3. ஓகே, இப்போ இது பாருங்கள், இங்கே 4 அப்படிங்கிற வருது. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே 14ல் 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8 வரும். ஓகேவா? அதுக்கடுத்த மித்த நம்பர்லாம் 0 ஆயிரும். அப்போ இந்த 84 என்ன பண்ணணும்? 112ஓட நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே 84 அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். 84ன்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்குது, 84. ரிமைண்டர் என்ன வருது? இங்கே 12 12ல் 4 போன்ஸ்னா பேலன்ஸ் 8. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வரும்? 10 10ல் 8 போன்ஸ்னா பேலன்ஸ் 2. 28ன்னு இருக்கா? இப்போ 28 84 இந்த நம்பர் தான் நம்ம நோட் பண்ணோம். மீதி கிடச்சிருக்கு. அப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ 28 அப்படின்னு பார்க்குறோம். 28 × 3 3 என்ன வரும்? 84 அப்படிங்கிற வருமா? ஏன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா 24க்கு 4 பேலன்ஸ் 2 2 6 2 8 84 வருது. அப்போ 0 வருது. எந்த நம்பரால் 0 வருது? 28ஆல் டிவைட் ஆகும்போது தான் இந்த நம்பர் 0 ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ பெரிய நம்பர் கொடுப்பாங்க, அதை இந்த மெத்தடில் தான் நம்ம சிம்ப்ளை பண்ணி இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிக்ஸை மட்டும் நான் சொல்ல கிடையாது, என்னென்ன நம்பர்ஸ் வருதோ அது என்னென்ன மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம்,
ஒரு சில கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, யார் கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம பெரிய நம்பரில் இந்த மாதிரி டிவிஷன் கான்செப்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கன்னு தெரியும். இதுலேயுமே என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின். 25 25 25 அதுக்கப்புறம் 36 36 36 இந்த நம்பரை இதுக்கான ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கான ட்ரிக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொடுத்துருக்க எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க நம்பர்லேயே சின்ன நம்பர் எடுத்துக்கோமா, சின்ன நம்பர் 25 25 25ன்னு எடுத்துக்குவோம். இப்போது ஆப்ஷனை நீங்கள் கவனிங்க, ஆப்ஷனை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இங்கே எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்குன்னு பார்க்கணும். நான் 25 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா கவனிங்க, ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 25 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல 1 வர வாய்ப்பு இருக்குது. முதல் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். ஆனால் அடுத்தது நம்ம 25ங்கிறதான். இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள், 25ஆல் டிவைட் பண்ணால் இந்த 25க்கு பதிலாக 1 அப்படிங்கிற வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 2 தானே இருக்குது, 2ஆல் 25 டிவைட் ஆகாது. அப்போ அடுத்த நம்பரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 0 வந்துடணும். ஓகேவா, இப்போ 25 ஒரே ஒரு 25 தான் இருக்குது. ஓகே, மறுபடியும் பாருங்கள் 2 தான் இருக்குது. அப்போ 2 25ஆல் அடிபடாது. அடுத்த நம்பரை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 0 நோட் பண்ணுவோம். இப்போ 25ன்னு வரும், ஒரு 25 25. அப்போ 1 0 1 0 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சா? அப்போது இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், இதே நம்பர் ஆப்ஷனில் இங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிங்கிள் ஸ்டெப்பில் நான் எதுவுமே டானாவத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை நம்ம டானாவத்தை நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கே நம்மளுக்கு 3 மணி நேரம் பத்தாது. ஓகே, அந்தளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். ஈஸியான ஷார்ட்கட் மூலமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் வேறு என்ன, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இந்த எல்சிஎம்னா ஹச்சிஎஃப்னா என்னென்ன அப்படிங்கிறத, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் சின்ன நம்பர் தான், பெரிய நம்பரே பார்த்து நம்ம முடிச்சாச்சு. இதெல்லாம் சின்ன நம்பர் தான். 18 24 30 எண்களின் மீப்பெரு பொது காரணி காண்க அப்படின்னு கேட்குறாங்க. டானாவத்தல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கல சின்ன நம்பர் என்ன, 18. ஓகேங்களா, இப்போது இந்த 18 24ஓட மடங்களே வராது, அதே போல் 30 வராது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 9 அப்படிங்கிற வருமா. இப்போ 9 அப்படின்னு பார்த்தாலும் 24 9ஓட மடங்களை வராது, 30 வராது. ஓகே, அப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், 3ஆல் டிவைட் பண்ணுறேன் 18. ஓகே, எப்பவுமே முதல் நம்பரை தான் நம்ம 2ஆலையோ வகுத்து செக் பண்ணுறோம். வரல அப்படின்னா மறுபடியும் அதே நம்பரை தான் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 6 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இப்போ 6 பாருங்கள், 6 24 அதோட மடங்களே வரும், 30ங்கிறதும் 6ஓட மடங்களை வரும். அப்போ 6 தான் இதற்கான ஹச்சிஎஃப். ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒரு டைம் எடுக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேயே அழகாக அவங்களால இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும், ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 123வது கொஸ்டின், 124வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். நீங்கள் பேசிக்கானதான் நம்பரோட நேச்சர். இப்போ 45 55 95 இந்த மாதிரி 5 5ன்னு முடியுது அப்படின்னாவே இதற்கான ஹச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு எதை தான் பார்க்க தோணும், ஒன்று 5 அல்லது 15 இதை தான் நம்மளுக்கு பார்க்க தோணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் ஓகே. அதே போல் தான் அந்த 124வது 36 60 72 இதற்கான ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அப்போ அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன ட்ரிக் மூலயமா சின்ன நம்பரில் இருந்து கான்செப்ட் வச்சும் ஆன்சர் கண்டுபிடிக்க இருந்தாலும் பண்ணலாம். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 924 105 மற்றும் 525 மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நம்பர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க நம்பரோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். 924 105 525. ஓகேங்களா, இப்போது இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஆப்ஷன் சி கவனிங்க, ஆப்ஷன் டி கவனிங்க. ஒருவேளை வர்ற நம்பர் அதாவது 924 105 525ங்கிற நம்பர் பார்த்தோம்னா 25ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் நம்பர் ஒன்று 0வோ 5ஆவோ இருந்தால் மட்டும்தான் இந்த 25ங்கிறது டிவைட் ஆகும்.
இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏலே மொதல் நம்பர் 4ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷனும் அதே போல் தான் வராது அப்படிங்கிறத பார்த்த செகண்டில் 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இருக்கிறது அடுத்தது மீப்போவா கண்டுபிடிக்கிறதுல ஆப்ஷன் ஏ பார்க்குறதா ஆப்ஷன் பி பார்க்குறதானா நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மீ பெரு பொது வகுத்திங்கனால 2184 எது பெருசு, 84 தான் பெருசு. அதைத்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். எதில் செக் பண்ண போகிறோம், கொடுத்துருக்க நம்பர்லே இந்த 105. இப்போ 84ஓட மடங்கில் 105 வருமா, கண்டிப்பாக வராது. ஓகே, இதுலேருந்தே ஆப்ஷன் பியும் வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதை எதுவுமே செக் பண்ணவே இல்லை. செக் பண்ண அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்டானது. இப்போ மற்ற 3 தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்த செகண்டில் அதோட நேச்சரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். நம்ம கற்றுக்கிட்ட அந்த பேசிக் ட்ரிக்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க நம்பர் என்ன, 48 96 528 1584, அதுக்கப்புறம் 2016. இதற்கான ஹச்எஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க இருக்கிற நம்பர்லே சின்ன நம்பர் நீங்கள் இப்போ எடுத்துக்கணும். ஒன்று சின்ன நம்பர் மற்ற நம்பரை டிவைட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது 48 தான் இருக்கிற சின்ன நம்பர். ஆப்ஷனில் இந்த 48 தவிர்த்து மீதி இதை விட பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வராது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்னா 48 வருமா 44 வருமா அப்படிங்கிறது. இப்போது 48 ஒருவேளை ஹச்எஃப் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 2ஆக டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 24ங்கிற வரும். அப்போ 48க்கு அடுத்து கண்டிப்பாக 24 தான் வரும். ஒருவேளை ஆப்ஷனில் 24ன்னு இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். ஓகேவா, இது 48 எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுமா அல்லது டிவைட் பண்ணாதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம யோசிக்கலாம். பட் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க, ஆப்ஷனை 48க்கு அப்புறம் 44 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிடும் 48ங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ரிஸ்கே இல்லாமல் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஏவோட வேல்யூ 124 மற்றும் 88 மீப்போவா, அடுத்து பியோட வேல்யூ 88 52 மீப்போவா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏபியை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிற வேல்யூ எது, இந்த 2 நம்பரோட ஹச்எஃப் தான் ஏ. ஓகேவா, அப்போ 124 நீங்கள் 88 இங்கே டனாவத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். டனாவது நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2, இங்கே என்ன வரும் 6 12 2, அதுக்கு அடுத்தது இங்கே 44. ஓகே, மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாமா, 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 1, அடுத்தது 2 2ன்னு வரும். இப்போ 31 அப்படிங்கிறதே ப்ரைம் நம்பர் தான். ஓகே, கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருங்க. அந்த ப்ரைம் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 25 மட்டும்தான் இருக்குது. அந்த 25 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. ஓகேவா, இப்போ 31 ப்ரைம் நம்பர் வந்ததுனாவே இதுக்கப்புறம் இதுக்கு ஹச்எஃப் கிடையாது. இங்கே ஹச்எஃப் என்ன வரும், 2 × 2 4. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 4. இதே போல் பி அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, 88 52க்கான ஹச்எஃப். அப்போ நம்ம இதையும் 88 52 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 44 இங்கே என்ன வரும் 2 அடுத்து 6 அப்படிங்கிற வரும். மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 22 சாரி இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 1 3 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 13 ப்ரைம் நம்பர் வந்துச்சு. அப்போ இதுக்கப்புறம் ஹச்எஃபே கிடையாது. இந்த 2 தான், 2 × 2 4. அப்போ பியோட வேல்யூ என்ன வருது, 4 தான் வருது. அப்போ ரெண்டுமே ஏ ஈக்குவல் டு பி அப்படிங்கிற கண்டிஷன் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பேசிக்கான ஹச்எஃப் கான்செப்ட் தான். பட் அவங்க கண்டிஷன் கேட்டிருக்காங்க 2 கேட்டகரியில். ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஹச்எஃப் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டில் தான் ஹச்எஃப் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கப்புறம் வர்றதுலாம் ஹச்எஃப் வந்து சின்ன நம்பர்ஸுங்கிறதா வேறு மெத்தட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.